சிறுவர் கதைகள். துணிச்சலான சிறுவன். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது பழமொழி. சின்ன வயதிலேயே அந்த சிறுவன் மிகவும் துருதுருவென்று இருப்பான். ஒரு நாள் அவனும் அவனது நண்பர்களும் சேர்ந்து ஒரு மரத்திலே ஏறி மரக்கிளையிலிருந்து தலைகீழாக தொங்கி விளையாடிக் கொண்டிருந்தார்கள். விபரீதமான இந்த விளையாட்டை பார்த்த அந்த பையனுடைய தாத்தா, பையன்கள் கீழே வீழ்ந்தால் உயிருக்கு ஆபத்தே என்று நினைத்தார். உடனே அனைவரும் கீழிறங்கி வாருங்கள் என்று சப்தம் போட்டார். அவர்கள் வந்ததும், இந்த மரத்திலே ஒரு பேய் இருக்கிறது, இப்படி மரத்தில் ஏறி விளையாடினால் அது உங்களை அடித்துக் கொன்றுவிடும், அதனால் மரத்தில் ஏறாமல் கீழேயே விளையாடுங்கள் என்று பயமுறுத்தினார். இதை கேட்ட எல்லா சிறுவர்களும் பயந்துவிட்டார்கள். நமது சுட்டிப் பையனும் சரி சரி என்று தலையை ஆட்டினான். ஆனால் அவர் அந்த பக்கம் போனதும் மறுபடியும் மரத்திலே ஏற ஆரம்பித்தான். அவனது நண்பர்கள், ஐயையோ ஏறாதே, பேய் உன்னை அடித்துவிடும் என்று கத்தினார்கள். இந்த மரத்திலே பேய் இருக்கிறதாக தாத்தா சொன்னார். சரிதான், பேய் இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு அது நம்மை அடித்துக் கொன்றிருக்கும். தாத்தா சும்மா நம்மை பயமுறுத்தி உள்ளார் என்று சிறுவர்களுக்கு பதில் கூறினான். அதற்கு மற்ற சிறுவர்கள், அது சரி, உன் தாத்தா சொன்னபோது சரி என்று தலையை ஆட்டினாயே, அது ஏன் என்று கேட்டதற்கு, எதிர்த்து பேசினால் அவர் மனது கஷ்டப்படுமே, அதனால்தான் அவரை சமாதானப்படுத்த சரி என்றேன். மரத்தில் ஏறிய அந்த பையன் யார் தெரியுமா? எண்ணற்ற இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கும் சுவாமி விவேகானந்தர் தான் அந்த சிறுவன். அதோ படத்தில் இருக்கிறார் தானே, அவரேதான்.